ஆதார் அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம்க்கு அப்புறமா ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரியாலிட்டி சினிமாவையும் சினிமாவுடைய ஒரிஜினலையும் எனக்கு வந்து புரிய வச்ச ஒரு படம். ஒரு படம் எடுத்து நம்மளே பண்ணும்போது பயங்கிறத தாண்டி ஒரு பொறுப்பு ஜாஸ்தியாக ஃபீல் ஆகும். இதில் வந்து இதில் என்ன ஒரு ரிஸ்க்குன்னா நைட் ஷூட் நிறைய இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு 2 மணிக்கு கால் ஷீட்னா 2 மணிக்கு தான் முடியும். எவ்ரிதிங் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வரணும் 3 மணி 4:30 நான் அப்புறம் திருப்பி 1 ஹவரில் திருப்பி ஷூட்டிங். ஸோ இப்படி தான் ஆதார் ஃபுல்லாகவே போகுது. பச்சை முத்து பொண்டாட்டி நீ எதுவும் செய்யலை. இவ்வளோ பெயின் கொடுத்த ஃபிலிமாக இருந்தாலும் கூட நேற்று ஒரு ஈவினிங் ஒரு நியூஸ் யோகி பாபு சார் வந்து மலையாளம் கருணா சார் கேரக்டர் நடித்து ரீமேக் பண்ணோம் சொல்லி நான் 3 படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு மட்டும்தான் எனக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்குது. எதுக்கு இப்படி வருதுன்னு எனக்கு ரொம்ப நாள் தெரியல. இது வந்து மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க, இது படம் மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறவங்கலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ப்ரெஸ் பீப்புள்லேருந்து. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் மேமோட மதர் அவங்க கால் பண்ணி படம் பார்த்துட்டு ராம்நாத் இங்கே பண்ணிருக்கணும், நீங்கள் வந்து கிடைச்சா அடிச்சிருக்காங்க. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட டைரக்டர் ராம்நாத் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ ஆதார் அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம்க்கு அப்புறமா ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 3 வருடங்களை தாண்டிடுச்சு. அது 3 வருடங்கள் தாண்டிடுச்சு. ஸோ அந்த படத்தில் நீங்கள் ஒரு டேரக்டர் மட்டும் கிடையாது, கிரிட்டிக்கலாக அது அவ்வளோ அக்ளைம் பண்ணப்பட்ட படம். ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு டேரக்டராகவும் சரி, ஆதார் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் அந்த படம்? இல்லை, அது ரொம்ப முக்கியமான படம் என் லைஃப்பில். நான் நிறைய ரியாலிட்டி சினிமாவையும் சினிமாவுடைய ஒரிஜினலையும் எனக்கு வந்து புரிய வச்ச ஒரு படம். டைரக்ட் பண்ண அந்த 3 படங்கள் வந்து சினிமா அது ஒரு ஸ்டடி, அது வேறு ஒரு லேர்னிங். ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்த்து அதை கிளியர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது பெரிய ப்ராசஸ். அது ப்ரொடக்ஷன் தான் ஆக்சுவலி ஹீரோ ரோல். அதை நான் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஹீரோ மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷன் தான். ஓகே, அது காலப்போக்கில் ஃபேட் அவுட் ஆகி அந்த பக்கம் ஏதோ திரும்பி இருக்குது. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் வந்து மாஸ் ரோல், அது மிகப்பெரிய பவர் வேணும் அதுக்கு. ஆனால் சார், இப்போது ஒரு டேரக்டராக இருக்கும்போது நம்மளோட க்ரியேட்டிவ் விஷன் மட்டும் வேலை செய்யும். ஓகே, எனக்கு இந்த இடத்துக்கு இவ்வளோ தேவைப்படுது, இதை நான் பண்ணி தான் ஆகணும். ப்ரொடியூசர் ப்ளஸ் டேரக்டருங்கும் போது இன்னும் எந்தெந்த விஷயம் ஆக்சுவலி ட்ரெயின் ஆச்சு? இல்லை, அதான் என்னோடய ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர் சசிகுமார். ஸோ அவர் வந்து சேர்ந்து நாங்கள் சினிமாவுக்கு வந்தோம், ட்ரை பண்ணோம். அப்புறம் ஒரு காலகட்டங்களில் ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போது ஒரு அப் டவுன்ஸ் வரும் இல்லையா எல்லார் லைஃப்லேயும். அப்படி வந்ததில் ஒரு 23 வருஷம் கான்டாக்டே இல்லை. ஓகே, டோட்டலி கான்டாக்ட் கிடையாது. அவரை பற்றியான எந்த தகவல்களும் கேதர் பண்ணவும் முடியல, அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அது நாளடைவில் 23 வருஷம்னா பார்த்துக்குவாங்க. கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் தேடுவோம், அப்புறம் யார்ட்டையா சொல்லுவோம், அப்படியே மறந்துடுச்சு. சரி, அது என்னென்னு தெரியல, அப்படியே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மார்னிங் வந்து அர்லி மார்னிங் ஒரு கால் பண்ணி, நான் தெரியுதா, வாய்ஸ் தெரியுதான்னு சொல்லும்போது தான் திருப்பி கனெக்ட் ஆகுறாரு. நான் அப்படி பேசி தான் இந்த ஃபிலிம் ஒன்று பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உள்ளே வந்தார். அப்போ சினிமாவை ஒன்றா ட்ரை போனோம். இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வைராக்கியமாக 22 வருஷம் கழித்து நான் உங்கள் நம்பருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது, ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் அது சரியாக இருக்கா அப்படின்னு உரசி பார்க்கும் பொழுது பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவர் இருந்தார். ஒரு நண்பனாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஏதோ ஒரு பணம் இருக்குது, நம்ம பண்ணலாமா அப்படின்னு வந்த எத்தனையோ பேர்கிட்ட நான் வந்து கனெக்ட் ஆனது கிடையாது. ஏன்னா அது வந்து சரியாக வராதுன்னு தெரியும் எனக்கு. இது வந்து ரொம்ப ஆழமாகவும் உறுதியாகவும் இருந்தது. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதார். காம்பேக்டான ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணுங்கிறப்ப இது வந்து ஆல்ரெடி ட்ரீம் வாரியர்ஸில் 2 தடவை ஓகே ஆகி வெயிட்டிங்கில் இருக்குது. வெற்றிமாறன் சார்கிட்ட இந்த மாதிரியான ப்ராசஸில் இருக்குது இந்த ஃபிலிம். கட்டுரை தமிழ் ராம் டைரக்டர் ஆனால் வந்து கேட்டுட்டு யுவன் சங்கர் ராஜாட்ட எடுத்துகிட்டு போய் சொல்ல வைக்கிறாரு. ஸோ யுவன் சார் கேட்டுட்டு அமேசிங் ஸ்கிரிப்டுங்கிறாரு. ஸோ அங்கே டிலே ஆகிட்டு இப்படி ப்ராசஸில் இருக்குது. இப்படி இருக்கிற ஒன்றை நம்ம ஃப்ரெண்டுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணோம் ஆதார். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு பக்கத்தில் இல்லை, நான் தான் எல்லாம் ப்ரொடியூசன் பார்த்துக்கிட்டேன் ப்ரொடக்ஷனை. மற்றபடி வந்து நான் டிஸ்டர்ப் ஆகாமல் அவர் தூரமாக இருந்தாலும் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டார் படம் முடிகிற வரைக்கும்.
ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து நம்மளே பண்ணும்போது பயங்கிறத தாண்டி ஒரு பொறுப்பு ஜாஸ்தியாக ஃபீல் ஆகும். இன்னும் எதெல்லாம் நம்ம வந்து எக்ஸஸாக ஆகாமல் பார்த்துக்க முடியும், அதை எங்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து இதில் என்ன ஒரு ரிஸ்க்குன்னா நைட் ஷூட் நிறைய எல்லாமே. ம் இப்போ வந்து உங்களுக்கு 2 மணிக்கு கால் ஷீட்னா 2 மணிக்கு தான் முடியும். முடிஞ்சோடனே மறுநாள் மேனேஜர் லிஸ்ட் வந்துடும். காலைல அது 6 மணிக்கு அது ஓப்பன் ஆகிடும். ஓகே. அப்போ நம்ம 5 மணிக்குள்ளே நான் வேணும் வேணாங்கிறத சொல்லிடணும். ம் 2 மணிக்கு நான் ஃபுல் டயர்டில் தான் முடிச்சிருப்பேன் ஷூட்டிங். முடித்த உடனே கண் அப்படியே டயர்டாகும். அப்போ தான் அந்த மேனேஜர் அந்த லிஸ்ட்லாம் அனுப்புவாங்க. அப்புறம் அப்படியே அங்கேயே உட்காந்து மூஞ்சி கழுவிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டே திருப்பி அதில் என்ன வேணும் என்ன வேணாம், கிரேன் என்ன வேணும், எதை அவாய்ட் பண்ணணும், ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணணும் மறுநாள் சீனுக்கு. இதெல்லாம் எடிட் பண்ணி ஏன்னா கிளம்பிடுச்சுன்னா மீட்ரு பணம் கொடுத்தாகணும். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன அவாய்ட் பண்ணணும், என்ன குறைக்கணும், எது எக்ஸஸாக இருக்கா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே எவ்ரிதிங் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வரும்போது மணி 4:30 ஆகிடும். அப்புறம் திருப்பி 1 ஹவரில் எழுந்திரிச்சு திருப்பி ஷூட்டிங். ஸோ இப்படி தான் ஆதார் ஃபுல்லாகவே போகுது. அருண் பாண்டியன் சார் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பார், எங்கேயாவது மயங்கி விழுந்துட போகிறடா அப்படின்னு. ஏன்னா அந்த அப்படி தான் இருந்தது அந்த சுச்சுவேஷன். ஓகே. ப்ரொடக்ஷன் சைடு, அக்கௌண்ட்ஸு, அப்புறம் இந்த பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸான ஸ்க்ரீன் ப்ளே, சின்னது அப்படின்னா மிஸ் ஆகிடும். நான்லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம்னா கால் நொண்டி வரணுமா, காலில் கட்டு இருக்கணுமா இருக்கக்கூடாதா, எந்த இடத்துல இப்படி இப்படி இருக்கும் மிஸ் ஆகிடும் பிரபாகருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இது. ஸோ அதுதான் பெரிய டஃப் சிலபஸாக இருந்தது. 26 நாள் 34 கால் ஷீட் தான் நான் அந்த படம் பண்ணியிருக்கேன். பா. அதனால் ஷூட்டிங் பீரியட் ரொம்ப டஃப்பான பீரியட் தான். ஆனால் ப்ராப்பர் கண்ட்ரோலில் அந்த படத்தை வந்து முடிச்சிருக்கீங்க. அது காரணம் மகேஷ் முத்துசாமி என்னோடய சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவருடைய என் கூடவே ஓடி வர்ற அந்த வேகம், இந்த மாதிரி 2 கேமரா ஒரு நாளைக்கு, ஸோ இந்த மாதிரியான பிளானிங் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் பண்ணி முடித்தோம். இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இது இவ்வளோ பெயின் கொடுத்த ஃபிலிமாக இருந்தாலும் கூட நேற்று ஒரு ஈவினிங் ஒரு நியூஸு, யோகி பாபு சார் வந்து மலையாளம் கருணா சார் கேரக்டர் நடித்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் நியூஸ் வரப்போகுது. நான் ஃபஸ்ட்டு இங்கே சொல்லிட்டேன். ஆனால் இப்போது மலையாளத்துலேருந்து நமக்கு தமிழில் நிறையா படங்கள் ரீமேக் ஆகும். தமிழ்லேருந்து ஒரு படம் மலையாளத்தில் ரீமேக் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது நம்ம ஒரு படம் இல்லை, அது என்னன்னு தெரில. ஆக்சுவலி இந்த படத்துக்கு மட்டும் எனக்கு முன்னாடி பண்ணால் நான் 3 படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு மட்டும்தான் எனக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துகிட்டே இருந்தது. ஓகே. அது எதுக்கு இப்படி வருதுன்னு எனக்கு ரொம்ப நாள் தெரில. இது வந்து மலையாளத்தில் பண்ணியிருக்கணும், நீங்கள் இது படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கணும், இப்படி பார்க்குறவங்கலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ப்ரெஸ் பீப்புள்லேருந்தே இந்த படம் மலையாளத்தில் செம்மையாக தலைவா இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் இது ஏதோ ஒன்று சொல்ல வைக்குது அவங்கள. மலையாளத்தோட பின்னப்பட்ட ஒரு திரைக்கதை இதில் ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் மேமோட மதர் அவங்க கால் பண்ணி படம் பார்த்துட்டு, ராம்நாத் இங்கே பண்ணியிருக்கணும் அந்த ஃபிலிமை, நீங்கள் வந்து கிடைச்சா அடிச்சிருங்க, இங்கே வந்து பண்ணுங்க அப்படின்னு. அப்படி எல்லாருமே சொல்ல தான் இது அந்த இதை நோக்கி நகருது. அப்புறம் திலேஷ் போத்தன் டைரக்டர், அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வின்னர், ப்ரொடியூசர், பெரிய ஆக்டர், அங்கே இன்றைக்கி நம்பர் 1ல் இருக்கார் அவர் திலேஷ் போத்தன். அவர் வந்து கால் பண்ணி ஃபீல் குட் மூவி ராம்நாத், இது மலையாளம் பண்ணுறதுன்னா நான் அருண் பாண்டியன் கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி அது கொக்கி போட்டுக்கிட்டே வருது. அது வந்து இப்போ நேற்று அதோடைய வடிவத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யோகி பாபு சார் அதுக்கான பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற இருந்த ஒரு விஷயத்த அவர் கட்டியிருக்கிறத நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஆனால் சார் இது சரியாக தவறான்னு தெரியல, பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க், ஏதாவது ஒரு திரைப்படம் வந்து மலையாளத்தில் வந்தால் இங்கே செலிப்ரேட் பண்ணப்படுது, இங்கே எடுக்கும்போது அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இப்போது ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து ஒரு கம்மிங் ஏஜ் ஆஃப் லவ் ஸ்டோரி எடுக்கும்போது அந்தளவு சப்போர்ட் ஆடியன்ஸ் கிட்டேருந்து இருக்கான்னு தெரியல. ஆனால் அது மாதிரியான ஒரு படம் மலையாளத்துலேருந்து வரும்போது சப்போர்ட் பண்ணப்படுது. ஆமாம், அது எப்பொழுதுமே வந்து பக்கத்து வீட்டு பிள்ளையை வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஓகே. நம்ம பசங்களை நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி அது எல்லாத்துலேயுமே உண்டு. அது மாதிரி சினிமாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு இல்லை, சேரன் சார்லேருந்து கமல் சார்லேருந்து பெரிய பெரிய கலைஞர்களுக்கு, மணி சார்லேருந்து எல்லாருக்குமே வந்து நல்ல சினிமாக்கள் புறக்கணிக்கப்பட்டது ஏன்னே தெரியாமல் போயிருக்கு. ஏன்னே தெரியாமல் போயிருக்கு அவங்களுக்கே. அவங்க அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் அவங்க டைம் எடுத்துக்கிறது இல்லை. வாட் நெக்ஸ்ட் போயிடுறாங்க. ஒருவேளை அவங்க இதில் ரிசர்ச் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து சைலண்ட்டாக காண போயிருக்கு. அப்போ அதெல்லாம் கடந்து அவங்க ஓடிட்டே தான் இருக்காங்க. அப்படி தான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே. தமிழில் சிலது அங்கீகரிக்கப்படுது, சில விஷயங்கள் காரணமே இல்லாமல் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நான் பண்ண ரிலீஸ் டைம் மிஸ்ஸிங்காக இருக்கலாம், சம்திங் வாட் எவர், ஏதோ ரீசன்ஸ் இருக்கும்.
பட் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். இந்த படம் வந்து இவ்வளோ பெஸ்ட்டு கிரிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து தேட்ரிக்கலில் பெஸ்ட்டு ரிவ்யூ வந்தும் அந்த இடத்துல நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியல ஸ்க்ரீனில் அப்போது அந்த டைமில். அப்போ எல்லாருமே இது ஓடிடி கண்டென்ட் சொல்கிறாங்க. இப்போ ஓடிடிக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஓடிடி பிளாட்ஃபார்மில் உள்ள ஸ்ட்ரகிள் அதில் உள்ள விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு இது வந்து ஒரு நல்ல சினிமா, இதையே நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் கொண்டு போகிறதுக்கு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க ஒரு நல்ல சினிமா வந்து ஒரு சப்ஸ்கிரைபரில் ஃபேமிலி பார்ப்பாங்க, அவங்க சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் எங்களுக்கு கவுண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது வருத்தமாக இருக்குது. அப்போது அந்த மாதிரியான இடங்களும் நடந்தது எனக்கு. அப்போது வந்து நல்ல சினிமாக்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து பார்ப்பாங்கங்கிற படம் வந்து வேறையாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நான் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டாக கேட்குறேன் சார். நான் ஜென்ரலாகவே இது ஒரு இப்போ தொடர்ச்சியாக நடக்குது, என்னால் பார்க்க முடியுது. ஒரு கடந்த ஒரு 3 வருஷத்தில் நம்ம கைவிட்டு இல்லை, ஈஸியாக சொல்லிட முடியுது. இது கைண்ட் ஆஃப் கதையை வந்து அங்கே வந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், அங்கே வந்திருந்தால் இங்கே ரிசீவிங்கே பெருசாக பட்டிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது ஏன்டா இப்போது எதனால் வந்து அங்கே வந்துட்டு வந்தால் நம்ம ரசிக்கிறோம், அதே வந்து டைரெக்டாக தமிழில் பண்ணால் ரசிக்க மாட்டேங்கிறோம் ஒரு கேள்வி வருது. இல்லை அது இருக்குது, அது ரொம்ப நாளாகவே இருக்குது. அது நமக்கும் கலைஞர் படைப்பாளிகளுக்கும் அந்த கேள்வி இருக்குது. மக்களில் ஏன் அப்படி சில இடங்களில் அப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில. அது உண்மைதான். அது அந்த கருத்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த முரண் வந்து இன்றைக்கி இல்லை, ரொம்ப ஒரு இடங்களாகவே இருக்குது. இப்போ தெலுங்கில் போய் ப்ரூவ் பண்ண டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் இங்கே கொண்டாடுறது, அப்புறம் வெளியில் போய் ப்ரூவ் பண்ண பிறகு கூப்பிட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி அது கொஞ்சம் ஏதோ ஒரு காரணங்கள் அது பின்னாடி ஒளிஞ்சிருக்குது, என்னென்னு தெரியல. ஆனால் இப்போ அதுதான் நானும் எக்ஸாம்பிளாக சொல்ல வந்தேன். ரீசெண்டாக தெலுங்கில் ஒரு படம் பார்த்தேன், கப்பிள் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு. அந்த படத்துடைய டைரக்டர் வந்து சென்னை சேர்ந்த டைரக்டர். அந்த திரைப்படம் தமிழில் வந்திருந்தா இதை கமெண்ட்டாகவே போட்டிருந்தாங்க, தமிழில் வந்திருந்தால் இந்த படம் பெருசாக பேசப்பட்டிருக்காது, தெலுங்குலேருந்து வந்ததுனால தான் பேசப்பட்டிருக்கு. பட் ஒரு கிரியேட்டராக அது வந்து ஒரு பெயின் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா டைரக்டரு கிரியேட்டர் மட்டும்தான். பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து ரைட்டிங்கில் கடைசி வரைக்குமே சுமக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த கிரியேட்டர் மட்டும்தான். இது எல்லாமே வந்து ஏறி இறங்குறவங்க தான். அவங்களுடைய இதெல்லாம் வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. வருவாங்க போவாங்க, அவங்களுடைய தேவைகளை கேட்பாங்க, இல்லைன்னா கோச்சிப்பாங்க. இப்படி எந்த கோவமே பட முடியாத ஒரே பர்சன் வந்து அதை யோசித்தவன் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு கோவப்படுறதுக்கான தகுதி இங்கே கிடையவே கிடையாது. அதை கொண்டுட்டு போய் கரெக்டாக சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய காம் பின்னாடி இருக்கிற ரீசனாக இருக்கும். அது அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்னைக்கா நினச்சதுண்டா சார், சரி ஓகே நான் வேறு இண்டஸ்ட்ரி போயிட்டு அது ஒர்க் ஆன், இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறீங்களே இது மாதிரி ஒரு விஷயத்தை, ஏன்னா ஆதார் வந்ததுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சதுண்டா, கிரிட்டிக்கலாக எனக்கு கொடுக்குறீங்களா நான் வெளியே போயிட்டேன்னு யோசிச்சதுண்டா? இல்லை, எனக்கு இப்போ எனக்கு என்ன விடுங்க, நான் வந்து கமல் சாருக்கே வந்து அந்த சோதனை வந்தது இல்லையா. அவர் வந்து நான் நாட்டை விட்டு போகிறேன்னு சொன்ன பிறகு தான் போய் விஸ்வரூபத்தை பார்த்தாங்க. ஆமாம். ஸோ அவர் எவ்வளோ கடந்து வந்திருக்கிறாரு, அவர் எவ்வளோ பார்த்துருக்கிறாரு லைஃப்பில். புன்னகை மன்னன் படம் பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷனில் தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். அதுக்கு முன்னாடி அவருக்கு பாதி வாழ்க்கை இருக்குது. ஸோ எங்கேயோ துவங்கி எங்கேயோ வந்த கலைஞனுக்கே அந்த எமோஷனல் வந்துச்சு, தள்ளப்பட்டுச்சு. ஸோ அதனால் அது எல்லாருக்கும் இருக்கும். பட் நம்ம அமையணும்ல. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தானாக இப்படி கோர்த்து வருது. இப்போ நான் வந்து இது மலையாளத்துக்கு பண்ணணும்னு இந்த படத்தை நான் பண்ணல, தமிழுக்கு தான் நான் பண்ணுறேன். ஆனால் அது மலையாளம் என் கூட அது அந்த படத்தோட பயணிச்சு ஆகுது. அது எங்கே ஏன்னே தெரியல. இப்போ பார்த்தா நேற்று டிசைன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கிறதுனால இப்போ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒரு நல்ல கரெக்டாக அந்த ஃபிலிமை பண்ணிடணுங்கிற ஒரு பொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. புரியுது. என் தமிழை விட அங்கே இன்னும் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது. பட் கம்மிங் டு ஓடிடிஸ், ஓடிடியில் இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அமேசான் ப்ரைம், ஓடிடி ப்ளஸ், ஜியோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்துருக்கு. பார்த்து என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓடிடிங்கிறது இப்போ ஆடியன்ஸ் எந்தளவு இப்போது கொண்டு போய் ஒரு படத்தை சேர்க்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த படம் வந்த போதும் சொன்னாங்க கண்டென்ட்டாக இது ஓடிடி கண்டென்ட். ஸோ இப்போ இது ஓடிடி ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்க? இல்லை, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இது வந்து என்கரேஜ் பண்ணும் ஃபீலிங். ஸோ அதுதான் இப்போ வந்து அதுதான் சொல்கிறேனே, கதை கேட்டுட்டு என்ன நமக்கு ஃபீட்பேக் வருதோ அதுதான் ஆடியன்ஸோட ஃபீட்பேக். நம்ம சரியான நபர்கிட்ட ஒரு கதை சொன்னோம்னா அந்த ஃபீட்பேக் என்ன வருதுங்கிறது தான் படம். இப்போ யுவன் சங்கர் ராஜா கிட்ட சார்கிட்ட வந்து நான் கதை சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நான் பார்க்காத ஆங்கில படமே கிடையாது ராமநாத், அவ்வளோ இங்கிலீஷ் படம் நான் பார்த்துருவேன் தேடி. ஆனால் இந்த செகண்ட் ஹாஃப் என்னால் பிடிக்கவே முடியல. நான் கெஸ் பண்ணி வச்ச செகண்ட் ஹாஃப் எதுக்குள்ளேயுமே நீங்கள் வரல
வேறு அடித்து வேறு ஒன்று போகுது அப்படிம்பாரு. ஸோ அப்போது அந்த ட்விஸ்டட் அந்த லாஸ்ட்டு 19 சீன்ஸ் அருண் பாண்டியன் சுட்டுக்கிட்ட பிறகு வர அந்த 19 சீன்ஸ் தான் இந்த ஃபிலிமை தீர்மானிக்குது ஆதார. அப்போ அந்த 19 சீன் தான் கதை. அந்த 19 சீனுக்கு வந்து நான் 19 சீன் பண்ணியிருக்கேன் வருஷன். ஓகே. ஆமாம், பண்ணிவிட்டு பார்ப்பேன். அது கொஞ்சம் கிளிஷேவாக இருக்கும், வந்த மாதிரி இருக்கும், கிளிஞ்சாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பார்த்த ஃபீலில் இருக்கும். அப்படி இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுது. அந்த இடம் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதுதான் இந்த படத்தை தீர்மானிக்கும்னு சொல்லி பிடிவாதமாக நான் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நான் இந்த கார் அரசியல், ஒரு ஏர்பேக். அப்போ காருக்கு இருக்கிற ஒரு மரியாதை, ஒரு இரும்புக்கு இருக்கிற மெட்டலுக்கு இருக்கிற ஒரு மரியாதை, ஒரு உயிருக்கு இல்லை, அது ஈஸியாக கை வைக்கப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு பெஸ்ட்டு ஒன்லைனாக எனக்கு பட்டுச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் அது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஓகே. பட் நான் ஒரு டவுட்டாக கேட்குறேன். ஒரு கிரியேட்டர் ஒரு ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் டக்குன்னு போய் உடனே அப்ரோச் பண்ணுறது தான் சரியான வேன்னு சொல்லுவீங்களா, இல்லை யூ ஹாவ் டு டேக் அ டைம், இன்னொன்றுக்கு வந்து நீங்கள் இன்னும் டைம் எடுத்துக்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை பிரதர், ஆக்சுவலி என்னென்னா, இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட், இப்போ நீங்கள் ஒரு அமிதாப் சாருக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னே வச்சுக்கோங்க, சொல்லி விடுறாரு. சரி, சொல்லி விட்டோன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. இதெல்லாம் விஷயமே கிடையாது. நான் உட்காரும் பொழுது அமிதாப் சாரை இம்ப்ரெஸ் பண்ண என்கிட்ட கண்டென்ட் இருக்கா இல்லையா, ஓகே, கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையா, இவ்வளோதான். அது இருந்துச்சுன்னா தான் இந்த வேலையை முதல்ல செய்யணும். அப்படி இல்லைன்னா இது தேவையில்லாத வேலை. அப்படி தான். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் உடனே எனக்கு அங்கே சொல்லிவிடுவோம், இங்கே அது கிடையாது. போனால் என்ன செய்ய போகிறோம் அங்கே, அந்த ஒரு நொடி தான் டிசைட் பண்ணுற இடம். அந்த ஒரு நொடிக்காக நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ட்ராவல் எடுத்துக்கலாம். பட் அந்த அப்பாயின்மெண்ட் டைமிங்கிறது தான் நம்மளை தீர்மானிக்கிற இடம். அதுக்கு ஹோம்ஒர்க் தேவைப்படும், கரெக்டான ப்ரெசன்ஸ் கொடுக்கணுங்கிறது தேவைப்படும். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் வீக்காக சொல்லிட்டோம்னா அப்புறம் அதையே சொல்லிட்டுருப்பாங்க, திருப்பி நம்ம ஒன்று சரியாக பண்ணியிருப்போம். இப்போ ஆழ்வார்பேட்டையில் கதை சொல்லிவிட்டு முகம் எங்கே மாறுதோ அந்த சீனை கிழிச்சு போட்டுட்டு சாலிகிராமத்தில் வந்து வேறு கதை பண்ணியிருப்பேன் நான். ஆனால் அவருக்கு வந்து நான் சொன்ன கதை தான் கதை. ஆமாம். இப்போ அவர் எத்தனை இடத்துல கம்யூனிகேட் பண்ணுறாரோ அவர் அதை தான் சொல்லியிருப்பார். அப்போ வெளியில் வரும்பொழுதே கிளியராக வெளில வரணும் அப்படிங்கிறது சினிமாவில் ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே சார், இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது, ஆடியன்ஸ்க்கு ஆதார் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆதார் வந்து இப்போ ஓடிடியில் அமேசான் ப்ரைமில், ஜியோ, ஓடிடி ப்ளஸ் 3 பிளாட்ஃபார்மில் இருக்குது, ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது. ரொம்ப 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 என்கரேஜ் பண்ணுவோம் உங்களை, பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே. பார்த்துட்டு நான் மக்களுக்காக எடுத்த ஒரு படத்தை மக்கள்கிட்டே நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இனி நீங்கள் தான் அதை ஹிட் பண்ணி தரணும் ஓடிடியில். எனக்கு தேட்டரில் கிடைக்காத கிரெடிட்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணி தருவீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. தேங்க்யூ. நல்லா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய படங்கள் பற்றியும் உங்களோட ஜேர்னி பற்றியும் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.